தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற மீண்டுமாய் கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving me this privilege yet again to be with brothers and sisters in the Lord. Okay, என்னுடைய இறுதியில் உள்ள வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share some words that I have in my heart. எசேக்கியேலின் புத்தகம், எசேக்கியேல் chapter 47. We can turn to Ezekiel chapter 37. 47. நாம் 1வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான தண்ணீர் கிழக்கே ஓடுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். We read in verse 1, Ezekiel chapter 47 and verse 1, that the water was flowing from the threshold of the house of the Lord towards the east. Okay, அங்கே நாம் 3வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஒரு please read. Verse 3, when the man went out towards the east with a line in his hand, he measured 1,000 cubits, and he led me through the water reaching the ankles. Up to verse 5, you can read up to verse 5. Again, he measured 1,000 and led me through the water reaching the knees. Again, he measured 1,000 and led me through the water reaching the loins. Again, he measured 1,000, and it was a river that I could not ford, for the water had risen, enough water to swim in a river that could not be forded. Praise the Lord. இங்கே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான இந்த நிறைவை, அந்த அபிஷேகத்தை குறித்து இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். We read about the infilling of the Holy Spirit in these verses. சிலருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தினுடைய அளவு சிலரது கணுக்கால் அளவா இருக்கிறது, சிலரது முழங்கால் அளவா இருக்கிறது, சிலரது இடுப்பு அளவா இருக்கிறது, சிலருடைய அளவு நீச்சாலமா இருக்கிறது. So the anointing of the Holy Spirit in some people's life is at the ankle level, for the others it's at the knee level, for certain others it's at the hip level, and for some it's so much that one could swim in it. பிரியமானவர்களே, நாம் கணுக்கால் அளவிலேயே நாம் திருப்தியா இருந்து விடக்கூடாது. Beloved, we should not be content when the water is at the ankle level. கணுக்கால் அளவு என்பது just a born again experience, அவ்வளவுதான். What I mean by ankle level is just simply a born again state. மறுபடியும் ஒரு ஆவியில் பிறந்த மனுஷன் உள்ளான மனுஷனை அவன் பெற்றிருக்கிறான், அவ்வளவுதான். அவன் கணுக்கால் அளவு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அந்த நதியில் அவன் கால் வைத்த அவனுடைய கணுக்கால் அளவிற்கு இருக்கும், அவ்வளவுதான். So the fact that he is born again simply means that the anointing is just the water level up to the ankle. That's it. ஆனால் பிரியமானவர்களே, நாம் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னார். But Jesus said, I've come to give life and to give life abundantly. நம்மளுடைய நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும். We need to live a life that's living in the heavenlies, that sort of a level. அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக் 17ல சொன்னப்பட்டது போல ஒரு ஹவுஸ் டாப் லைஃப் வாழணும். எப்பொழுதுமே நம்மளுடைய லைஃப் வந்து பூமிக்குரிய வாழ்க்கை இல்ல, ஹவுஸ் டாப் லைஃப்ல வாழணும். As Jesus said in Luke 17, our life should not be just living for this worldly level, but a level that's living at the housetop, the rooftop. அப்ப நீச்சாலம் அப்படிங்கிறதும் அந்த ஹவுஸ் டாப் லைஃப் அப்படிங்கிறதும் அல்லது உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை என்பதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறதான ஒன்று. Swimming level, housetop level, heavenlies level, that is God's goal for us. That's the level he wants us to come up to. பிரியமானவர்களே, அதற்கு நாம் அந்த அளவுக்கு செல்ல வேண்டியதற்கு கணுக்கால் அளவில் நாம் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாதான் ஆண்டவர் முழங்கால் அளவு கொண்டு செல்வார். அந்த முழங்கால் லெவலில் நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தால்தான் அடுத்து இடுப்பாலத்துக்கு செல்வார். அந்த இடுப்பால லெவல்ல நான் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தால்தான், தட் மீன்ஸ் அடுத்த 1000 கியூபிட் அப்படின்னு சொல்லுகிறது. அதில் ஃபெய்த்ஃபுல்னஸ் அந்த இடத்துல டெஸ்ட் பண்றாரு. அதை வைத்துதான் தேவன் நீச்சாலத்துக்கு கொண்டு போக முடியும். The way the Lord leads us to a level where we can swim is depending on our faithfulness. The Lord first sees at the ankle level, am I faithful? Then he will lead me to the knee level. And if I'm faithful at that level, the Lord leads me to the waist level. And if I'm faithful at the waist level, the Lord leads me to a level where I can swim. அது
நீச்சாளத்துக்குரியதான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பூமியிலிருந்து நாம் நீச்சாளம்ங்கிறது பூமிக்கு நமக்கு டச் இருக்காது. நாம் பூமியிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. When I say swimming level, it's a level where our feet will not be touching this ground. It's in that level where I can swim. 1,44,000 பேர் குறித்து நாம் ரெவலேஷன் 14ல நாம் வாசிக்கிறோம். We read in Revelation 14 about 144,000 people. அவர்கள் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், பூமியில் உள்ள மனுஷரிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். And these have been people who were redeemed from this world and from the pull of the people of this world. அவர்களுக்கும் பூமிக்கு சம்பந்தம் கிடையாது. There is no connection between them or this world. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் கொண்டு செல்லப்படுகிறவர்கள். And these are the people who are led continuously by the Holy Spirit. அவர்கள் சாத்தானுடைய கிங்டத்துக்கு த்ரெட்டா இருக்கிறவர்கள். They are a threat to the devil's kingdom. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்க சென்றாலும் அவர்களை பின் செல்கிறவர்கள். Wherever the lamb would go, he will lead, they will follow. சத்ருவை நேசிக்கிறவர்கள், பணாசை இல்லாதவர்கள். They hate the devil. They have no love of money in them. அவர்கள் பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். Beloved, that's the life that God has in store for us. நாம் ankle level நாம் திருப்தி ஆயிடக்கூடாது. We should never be satisfied and content at the ankle level. Okay, Matthew chapter 5. We shall turn to Matthew chapter 5. Matthew chapter 5. அதில் நாம் 20ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். We can read verse 20. For I say to you, unless your righteousness surpasses the level of the scribes and Pharisees, you will not enter the kingdom of heaven. Okay, அப்ப பரிசேயர்களுடைய நீதியை பார்க்கிலும் அதிகமான நீதியை குறித்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் இப்ப மலைப்பிரசங்கத்துல. In the Sermon on the Mount, Jesus talks about how our righteousness needs to exceed the righteousness of the scribes and Pharisees. Okay, 22ஆம் வசனத்தில் கோபப்படாத, நம்முடைய இருதயத்தில் கோபப்படாத ஒரு நீதியை குறித்து பேசுகிறார். In verse 22, he talks about a righteousness where we don't get angry in our spirit. கீழே 28வது வசனத்தில் இருதயத்தில் ஒரு ஸ்திரீ இச்சியாமல் இருக்கிற ஒரு நீதியை குறித்து பேசுகிறார். Verse 24, he talks about the righteousness where even in our heart we do not lust after a woman. 37ஆம் வசனத்தை எப்பொழுதும் உள்ளதென்று பேசுகிறதான ஒரு ரைச்சியஸ்னஸ் குறித்து நாம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 37 God speaks about a righteousness where a yes is a yes. ஓகே, நான் அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறோம். இப்படி நீதியாய் பேசிக்கொண்டே வருகிறார். Here in this sermon, Jesus keeps talking about all these types of righteousness, verse after verse. பிரியமானவர்களே, 48வது வசனத்தில் எப்படி முடிகிறது என்றால், we can see the conclusion of that in verse 48 like this. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணர் என்று வாசிக்கிறோம். We read here in verse 48 like how the heavenly Father is perfect. அந்த பூர்ண சர்க்குணத்திற்கு நம்மை மாறும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். And our calling, that invitation is for us to become perfect as the heavenly Father is. பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆரம்ப நாட்கள் ஆண்டவரே, நான் கோபப்படக்கூடாது, நான் கண்களால் இச்சிக்க கூடாது, நான் உள்ளதுன்னு சொல்லணும், நான் தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாதுங்கிறதான போராட்டம் நல்ல ஃபைட் தான் அது. In our initial days, the fight that, Lord, I should not lust after a woman in my heart, my yes should be yes, my no should be no, all that level is a good fight. Okay, அந்த வாழ்க்கையை இன்னமும் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். So that life we still battle and we desire that life and we continue to keep living that life. That's good. பிரியமானவர்களே, அந்த மலைப்பிரசங்கம் மத்தேயு 5 எப்படி முடிகிறது என்றால், உங்கள் பிதா பூரண சர்க்குணர், அந்த கோலுக்கு நேரா போணும். So the conclusion of the Sermon on the Mount is, therefore you ought to be perfect as your heavenly Father is perfect. அதுக்கு மேல சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். We read in the verses before that. 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 44 like this. எப்படி பிதா பூரண சர்க்குணர் என்பதை 45ஆம் வசனம் வாசிப்போம். Now we can read in verse 45, which shows us how the heavenly Father is perfect. So that you may be sons of your Father who is in heaven,
For he causes his sun to rise on the evil and the good, and sends rain on the righteous and the unrighteous. ஆகையினால் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதா பூரண சர்க்குணர் அப்படின்னு வாசிக்கிறோம். So therefore, your heavenly Father is perfect. இப்ப அந்த பூர்ண சர்க்குணத்துக்கு நான் போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா 44 வசனத்துல சத்துருவை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். So it says in verse 44 how we can go towards this heavenly Father as perfect he is. He says, love your enemies and pray for those who persecute you. எவ்வளவு வேர்ல்ட்ல நிறைய ரைச்சஸ் பீப்புள் எல்லாம் பார்க்கிறோம். We see in the world a lot of righteous people. நான் என்னுடைய வில்லேஜில் கூட நிறைய சில பீப்புள்லாம் இருக்காங்க. சில ஹிந்துஸ்ல சில ரைச்சியஸ் சன்மார்க்கர்களா போல இருக்கிறவர்கள்லாம் இதே லோக்கல் டவுன்ல இருக்கிறாங்க. There are some local people in my village who are actually saints. They live quite a righteous life. 10 ரூபாய்க்கு அவர்கள் உண்மையா இருக்கிறாங்க. They are true to even a 10 rupees, that sort of a level, for little money. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. They don't quarrel or fight. அல்லது அவருடைய நாம் இன்னைக்கு சினிமா மூவி எல்லாம் பார்க்காம இருக்கிறது போல அவர்களும் சினிமா மூவி எல்லாம் பார்க்காம இருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ரைச்சஸ் உடையவர்களா இருக்கிறாங்க. Just like how we don't watch movies or go to the theater and all that, they also have all that form of external righteousness. So இப்படி எல்லாம் வாழ்க்கை நம்ம சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். So we see people around us living this sort of a externally righteous life. ஆனால் நான் சொல்லுகிற அந்த சமூகத்தினுடைய அந்த பீப்புளுடைய கம்யூனிட்டி நான் சொல்ல விரும்பல. I don't want to name the particular community that these people are from. ஆனால் அவர்கள் ரொம்ப ரைச்சஸா இருப்பாங்க, பணத்துல உண்மையா இருப்பாங்க, குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பண்ண மாட்டாங்க, சினிமா தியேட்டருக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா that community they will take பக்கா வெஞ்சன்ஸ் எடுத்துருவாங்க. These type of people have all the external righteousness. They won't drink, they won't smoke, they won't waste their time going for movies and all those things. But when somebody harms them and it comes to a case of taking vengeance against them, they will not hesitate to do so. அவங்க கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் இருக்காங்க இன்னைக்கு. So they will go from top to bottom. அவர்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க, எல்லா ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. They hold various positions from low positions to high positions. அவர்களுக்கு என்ன மட்டும் தெரியாது அப்படின்னா சத்துருவை சிநேகிக்கிறதுலாம் தெரியாது. But things that they will not know is how to love an enemy. அவர்கள் இருதயத்துல செல்ஃப் சென்டர்டா இல்லாதபடிக்கு ஒரு பிறனுக்கானவர்களை தேடுகிற சென்டர் இருக்காது. So they will not be seeking to do good to others and all that they know is to be self-centered. அவருடைய உள்ளான வாழ்க்கை பொக்கையா இருக்கும். Their internal life will be a hollow. பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் நான் வெளியில் உள்ளவர்களை பார்த்து நாம் எச்சரிக்கை அடைகிறோம். Beloved, we can look at the lives of these people in the world and we can take caution to that. ஆகையினால் நாம் எதுல திருப்தி ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல விரும்புறேன்னா, நான் கோபப்படல, நான் கண்களால் இச்சிக்கல, நான் மூவி பார்க்கல, நான் சிகரெட் பண்ணல, நான் பார்க்கு போகல, நான் அடுத்தவனுடைய பணத்தை திருடலன்னு சொல்லிட்டு அந்த ரைச்சியஸ்னஸ்லயே நான் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. So what I'm saying is we should not be content at the ankle level righteousness, which is I'm not smoking, I don't get angry, I don't drink, I don't go to the bar, I don't go watch movies. Let's not be content at that level. நம்மளுடைய பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்படினால் அந்த பூர்ண சர்க்குணத்துக்கு நேராய் நான் வரணும். நாம் as much as our heavenly Father is perfect, we need to draw closer to that perfection. அதுல ஒரு ட்ரூத்தை இந்த மாலையில நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Matthew 5:44. Amongst this, I want to teach you one truth amongst all these things that we read here from verse 44. நம்மளுடைய சத்துருவை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே ஒரு நீச்சாளத்துக்குரியதான ஒரு வாழ்க்கை. Loving our enemies is a stage of life where we are at the level of being able to swim. ஓகே, ஒரு 3 சத்தியத்தை Proverbs சாப்டர்ல இருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I'd like to show you 3 truths from the book of Proverbs. Proverbs chapter 24. Proverbs and chapter 24. முதல்ல அந்த 3 வசனங்களை நான் காண்பித்து விடுகிறேன். Let me first show those 3 verses. Okay, இது மூன்றுமே 3 ஸ்டேஜஸ் இது. These 3 verses are 3 stages. நம்ம சத்ருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு 3 படிகள். These are steps towards loving our enemies.
Okay. Proverbs chapter 24 verse 29. The first verse is Proverbs chapter 24 and verse 29. Ah. Do not say, "Thus I shall do to him as he has done to me. I will render to the man according to his work." Tit for tat. அதாவது அவன் செய்த பிரகாரம் நான் செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக செய்வேன் இருதயத்துல சொல்லாத. It's an attitude where you want to take tit for tat. Don't say in your heart, because he's done that to me, I will do equal. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் என்ன சொல்லுது, ஒரு 30% இது. So this ஆண்டவர் சொன்னார் 30, 60, 100 சொன்னார். இது நான் ஒரு 30% சொல்லலாம் அத. So as Jesus said about the 30%, 60% and 100%, I would say this is the first stage, which is a 30% stage. வெஞ்சன்ஸ் எடுக்காத ஒரு வாழ்க்கை. A life where we don't want to take vengeance. ஓகே, நாம் அடுத்து வாசிக்கிறோம் 17ஆம் வசனம் அதே அதிகாரத்துல chapter 24 verse 17ல that is 60% குறியதான ஒரு வாழ்க்கை இருக்கு. 17. The 60% level is in verse 17 of the same chapter. Do not rejoice when your enemy falls, and do not let your heart be glad when he stumbles. அதாவது நம்மளுடைய ankle level, loin level, நீச்சாலன்னு சொல்லுகிறது போல இங்கே சில லெவல்ஸ் எல்லாம் நாம பார்க்கிறோம் இங்க. So here as well as we saw the ankle level, knee level, loin level, we see some levels here in this chapter. Okay, சிலர் இல்ல அநேகர் என்ன செய்யறது இல்லைன்னா, இப்ப நம்மளுடைய புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை கேட்டவர்களுக்கு வெஞ்சன்ஸ் எடுக்காதபடிக்கு ஒரு ரைச்சியஸ்னஸ் ankle லெவலுக்கு வந்துட்டாங்க. So some people, many people actually have listened to these truths and said, okay, I don't want to take vengeance, and they've come to that ankle level stage. ஓகே, அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, நான் தான் இப்ப வெஞ்சன்ஸ் எடுக்க முடியல, ஆனால் அதே சமயத்துல என்னுடைய சத்ரு கீழே விழுறான் அப்படின்னு சொன்னா அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் நான். So they think to themselves, see, I can't take vengeance and revenge about my enemy because I've come to that stage now. However, when I see them fall, when my enemy falls, I can have a sigh of relief and rejoice in my heart to say, wow, glad that that's happened to them. அவன் இடரும் பொழுது என் இருதயம் களி கூறுகிறது. When he stumbles, my heart is glad. Oh God. அப்படின்னா that means vengeance எடுக்கலையே தவிர இவனுக்கு vengeance எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, அதனால அவன் எடுக்கல. What it means is actually that he hasn't had the opportunity to take revenge. That's it. Okay. இதோட அடுத்த ஸ்டேஜ் 60ல இருந்து 100% போறதுக்கு நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒரு வேர்ஸ் இருக்கு. Chapter 25 verse 21 and 22. So the next stage, which is the 100% stage, is in verse 25, chapter 25 of Proverbs, in verse 22. For you will heap burning coals on his head, and the Lord will reward you. In verse 21 also, 21. Verse 21, if your enemy is hungry, give him food to eat, and if he is thirsty, give him water to drink. 22. And you will heap burning coals on his head, and the Lord will reward you. பிரியமானவர்களே, இது 100%, இது ஸ்விம்மிங் லெவல். இது So, beloved brothers and sisters, this is the 100% level, which is the level where you can swim. இது பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நாம் பூர்ண சர்க்குணத்துக்கு மாறுவது. This is the level where we can become perfect as much as our heavenly Father is perfect. That's that level. பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த 3 வசனங்களில் வைத்து நாம் இந்த மாலையில தியானிக்கலாம். காலையில So this morning we can meditate based on these 3 truths and 3 verses how our Lord Jesus Christ lived his own life. Okay, நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke chapter 9. We can turn to the Gospel of Luke and chapter 9. நாம் ஜீசஸ் ஒரு இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், பிறர் செய்த செய்கைக்கு தக்கதாக பதில் செய்யாதே அப்படின்னு நாம் தியானிக்கிறோம். We meditate where Jesus has said, don't do according to what others have done to you. பாருங்க, ஜீசஸ்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. Luke 9 verse from 51. You please read from verse 51. So I'll read from Luke chapter 9 and verses 51 onwards. When the days were approaching for his ascension, he was determined to go to Jerusalem, and he sent messengers on ahead of him
And they went and entered a village of the Samaritans to make arrangements for him. But they did not receive him, because he was traveling toward Jerusalem. 53 வசனத்திலே அவர்கள் அந்த ஊரார் அந்த சமாரியர்கள் அவரை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கா, ஏனென்றால் அவர் ஜெருசலேம் போறதுக்காக. ஏன்னா அவர்களுடைய பிரெஜுடிஸ் என்ன அப்படின்னா, ஜெருசலேமை காட்டிலும் அவர்களுக்கு சமாரியா தான் டாப் அவர்களுக்கு. So as Jesus was traveling towards Jerusalem, the Samaritans did not allow him to pass, because their prejudice was their land was bigger than Jerusalem. அவர்களுக்கு ஜெருசலேம் டெம்பிள், ஜெருசலேம் இதெல்லாம் அவர்களுக்கு காரியம் கிடையாது. அவர்களுக்கு ஆதியிலிருந்தே அவர்களுக்கு சமாரியா எங்களுடைய மலையில் தான் ஆராதனை அப்படிங்கிறதுலாம் அவர்களுக்கு மேன்மை. இப்ப ஜீசஸ் ஜெருசலேம் போறான்னு சொன்ன உடனே, ஜெருசலேம் போறதுக்கு ஏன் வழியே ஏன் போற நீனு, எங்கே போ மேன் அப்படிங்கிற ஸ்பிரிட் அது. So their spirit was, they were proud of Samaria, that we can worship God from our holy mountain. There's no need to go to Jerusalem. And they were looking at Jesus saying, why should you pass through us to go to Jerusalem? If you need to go to Jerusalem, go another way. Don't cross our boundary and go through there. அவரை ஏற்றுக்கொள்ளல. They did not receive him. இயேசு கிறிஸ்துவை பிரியமானவர்களே நிறைய இடங்கள்ல வேதத்துல நான் வாசிக்கிறோம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. We read many instances in the New Testament that Jesus was not received. அவர் தமக்கு சொந்தமான இடத்தில் வந்தார், ஜனங்களை அவரை ஏற்றுக்கொள்ள. He went to his own, and his own they rejected him. They didn't receive him. பெத்லஹேம்ல சத்திரம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. The inn at Bethlehem, they didn't receive him. ஒரு முறை கெனசரேத்துக்கு போனார். கெனசரேத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ஜனங்கள் கும்பிடு போட்டு போக சொல்லிட்டாங்க, ஏத்துக்கல. He went to Gennesaret, and there the people said, please go away, don't enter our village. நாங்க பன்றிக்கு தான் ஓட்டு போடுவோம், we will vote for pigs, not for Jesus. நீ போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. Their attitude was, we'd rather vote for pigs, we won't vote for you, just keep going. எங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியம், எங்களுக்கு மணி தான் முக்கியம், பிக்ஸ் தான் முக்கியம், அதனால குட் பை போலாம், அந்த கிராமத்துக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. Our priorities, our money, our pigs, our business, so please carry on, don't enter this village. ஓகே, ஜீசஸ் இது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில பல இடங்களில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் அவமானப்பட்டவர், உதாசீனப்படுத்தப்பட்டவர். So like this, Jesus was rejected and put to shame in many places in his life. ஓகே, நாம அப்படி ஒரு சம்பவத்துல இங்க ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். Like that we read of an example here. அவருடைய அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்ன உடனே 54வது வசனத்துல நம்மளுடைய சீஷர்கள் எல்போர்டு ஜான் அண்ட் எல்போர்டு ஜேம்ஸ் ரெண்டு பேரும் உடனே they got the spirit, உடனே வெஞ்சன்ஸ் ஸ்பிரிட் எடுத்துன்னு முடிவு பண்ணிட்டாங்க. Disciples James and John, who are learners, the elbowed people, they immediately want to take revenge. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழிக்கணும்னு சொல்லிட்டாங்க. And their attitude was, Lord, do you want us to command fire to come down from heaven and consume them? ஏனென்றால் எலியா அந்த மாதிரி செஞ்சார். Because they know that Elijah did like that. எலியாவை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு 50+1 சோல்ஜர்ஸ் வராங்க. பிரேயர் பண்ணுவார், வானத்திலிருந்து அக்கினி வந்து 51 பேர் அவுட். So 51 soldiers were coming to capture Elijah. He commanded fire to come from heaven. It came, destroyed them completely, all of them. அடுத்தது அந்த ராஜா என்ன செய்வார் கேட்டா, மறுபடியும் 50+1 அனுப்புவார், மறுபடியும் 50+1 அவுட். King next sends another 51 soldiers to capture him. Again, all of them gone, done. இதெல்லாம் அங்க நடந்த அந்த சம்பவங்கள் அந்த ஊர்ல. So all these had happened in that place before. உடனே சீஷர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, தலைவா அக்கினி இறக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. So they decided, beloved leader, let's get the fire down, let's kill them. நீங்க இல்லனாலும் விடு, எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருங்க, நாங்க இறக்கிறோம்ட்டாங்க. Jesus, if you don't want to do that, just give us permission, we will do it, we'll take care of it. See that idan the spirit of vengeance spirit இது. This is the spirit of vengeance. இன்னொருத்தருடைய செய்கைக்கு தக்கதாக என்னை ஹியூமிலியேட் பண்ற, என்னை இன்சல்ட் பண்ற, என்னை டீஸ் பண்ற, என்னை ஏத்துக்கல, உனக்கு அழிவு வரணும்னு சொல்ற ஸ்பிரிட் அது. It's a spirit where someone doesn't receive me, humiliates me, puts me down. It's a spirit where it'll say, I'll get you back for this. That's vengeance. அப்ப 55ஆம் வசனத்தில் ஆண்டு சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி அதட்டினார்.
Verse 55. But he turned and rebuked them and said, you do not know what kind of spirit you're of. அது என்ன ஆவி? என்னுடைய செய்கை, நான் பதில் செய்வேன்னு சொல்ற ஆவி அது. It's a spirit where I'll get even. பிரியமானவர்களே, ஜீசஸ் கொண்டு வந்த ஸ்பிரிட் அது கிடையாது. Beloved, that's not the spirit that Jesus brought. அது பழைய உடன்படிக்கையில் வேணும் அந்த ஆவி இருக்கலாம். That was there in the old covenant, that type of spirit. இந்த ஸ்பிரிட் இங்க புதிய உடன்படிக்கையிலே ஜீசஸ் கிரைஸ்ட் கொண்டு வரல அவர். Jesus did not bring that spirit in the new covenant. இயேசு கிறிஸ்து அந்த ஊரார் மூலமாய் அவமானப்பட்டார், வேறு வழியாக வேறு கிராமத்துக்கு அவர் போனார்கள். Though Jesus was humiliated there, he moved on from there by another way. பிரியமானவர்களே, நாம் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு ஜீவனை நாம் கற்றுக்கொள்கிறோம். Beloved, we can learn this life from Jesus Christ. ஓகே, எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். We can see in Hebrews நான் chapter 12. புதிய Hebrews chapter 12 verse 24. You please read. Hebrews chapter 12 and verse 24. And Jesus, the mediator of a new covenant, and to the sprinkled blood which speaks better than the blood of Abel. நாம் புதிய உடன்படிக்கைக்கு நான் வந்துட்டேனா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க ஒரு டெஸ்ட் இருக்கு. Here is a test where I can discover if I've come to the new covenant or not. ஆனால் நாம் நியூ கவெனன்ட் சர்ச்சஸ்ல இருக்கிறோம், நியூ கவெனன்ட் பிரிவிலேஜஸ் பத்தி பேசுறோம், நியூ கவெனன்ட் ட்ரூத்ல இருக்குன்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். We boast that we are a new covenant church, we drink of the new covenant truths, and we hear about this all the time. We can boast all that. ஓகே, நான் மெய்யாகவே நியூ கவெனன்ட் ஸ்பிரிட் என்கிட்ட இருக்கா? But to truly test if I've got the spirit of the new covenant, நாம் இங்க வாசிக்கணும் 24ஆம் வசனத்துல. we read in verse 24. புதிய உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். You have come to the mediator of the new covenant, to Jesus Christ. அந்த அவருடைய இரத்தம் எப்படி பேசுனுச்சா அப்படின்னா, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்துக்கு நீங்க வந்தீர்கள். It says that you have come to the blood which speaks better than even the blood of Abel. ஆபேலுடைய இரத்தம் என்ன பேசுது? What does the blood of Abel speak? Lord, take vengeance அப்படினு சொல்லுது. The blood of Abel cries out, Lord, take vengeance. என்னுடைய சகோதரன் காயின் என்ன கொன்னுட்டான், vengeance எடுங்க அப்படிங்குது. Lord, my brother Cain has killed me. Get vengeance, Lord. அது ஆபேலுடைய இரத்தம் அது. That's the blood of Abel. பிரியமானவர்களே, அவன் நீதிமான் தான். ஆனால் பழைய உடன்படிக்கையினுடைய வாழ்ந்தனுடைய லெவல் எப்படி இருக்குன்னா, Lord, you take vengeance அப்படினு சொல்லுது. Abel was a righteous man, but he was a man of the old covenant, and that's why he could cry out saying, Lord, please take revenge on my brother. இப்போ நாம் நியூ கவெனன்ட்க்கு என்ன வந்திருக்கோம் இப்ப? But now that we've come to the new covenant, பாருங்க, அந்த இரத்தம் பேசுனுச்சான், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். it's a blood which speaks goodness. ஆண்டவரே, இவர் மேல் இரக்கமாயிரும். It says, Lord, please have mercy. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். They do not know what they're doing, Lord. Please forgive them. Not only Jesus, even Stephen கூட இவர்களுடைய பாவத்தை இவர் மேல் சுமத்தாதிரும், இவர்களை மன்னியும். Even Stephen cried the prayer, Lord, don't count this towards them. Please forgive their sins. பிரியமானவர்களே, என்ன புதிய உடன்படிக்கையினுடைய ஆவி? What a spirit of the new covenant, beloved brothers and sisters. அடுத்தவர்கள் நமக்கு தீங்கு செய்யும் பொழுதும், துரோகம் செய்யும் பொழுதும், நமக்கு விரோதமாய் பேசும் பொழுதும், காரியங்களை நடப்பிக்கும் பொழுதும் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. A life where people speak against me, humiliate me, put me down, do all those things, but to forgive them and to live well. அவர்களுக்கு நாம் செய்கை செய்யாதபடிக்கு இருக்கிறது. A life where we don't get even and do according to what they have done to us. தீமைக்கு பதிலாக நன்மையை செய்வது. In return for evil, to do good. பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கேட்கிறேன். ஒரு காரியத்தை நான் இப்படி கேட்க விரும்புகிறேன். Beloved brothers and sisters, I want to ask you one thing. நீங்க as ஒரு ஃபேமிலியாகவோ அல்லது பிரதராகவோ சிஸ்டராகவோ உங்களுடைய கித்தன் கின்னுக்கோ
அல்லது உங்களுடைய ஃபேமிலி பீப்புளுக்கோ, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ, அல்லது உங்களுடைய இன்லாவுக்கோ, அல்லது உங்களுடைய சர்ச்சில் உள்ள பீப்புளுக்கோ நீங்க நன்மை செஞ்சுக்கிட்டே வர்றீங்க. நீங்க யூ ஹேவ் பீன் டூயிங் சம் குட். Say, for example, you've been doing some good for your kith and kin, your immediate family members, or to your people you love, or your church people. You've been always doing good to them, say, for example. இப்ப திடீர்னு ஒரு நாள் ஒன் டே நீங்க காரியம் உங்களை குறித்து அவங்க ஏதோ பேக் பைட் பண்றாங்க, அல்லது உங்களை குறித்து ஈவிலாம் பேசியிருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்கு விரோதமா காரியங்களை செஞ்சிருக்காங்கிறதுக்கு நீங்க கேள்விப்படுறீங்க. So one day you happen to hear that they have said something about you, against you. They have gone and told somebody else, and you've got this information. அந்த அந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாவும் கூட இருக்கு. And what they've said is true. You can confirm that. ஏற்கனவே நீங்க நன்மை செஞ்சுட்டு வர்றீங்க நீங்க. And thus far you've been doing good all the time to them. அந்த நன்றி கெட்டவர்களுக்கு, அந்த நன்றி இல்லாதவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்வீர்களா? The question is, would you continue to do good for these ungrateful people? பிரியமானவர்களே, அப்படி நாம் செய்வோமானால் நாம் நீச்சாளத்துல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். Beloved, if we can do that goodness, continue to do so, then we are swimming. That's that level. நாம் இப்படி சொல்லிடக்கூடாது, நன்றி கெட்ட துரோகி, உனக்கு நான் இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு பேக்ல இருந்துகிட்டு இவ்வளவு ஈவிலா எனக்கு பேசிக்கிட்டு இருக்கே, எனக்கு துரோகம் பண்றியேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. அப்படின்னா நன்றி கெட்ட துரோகி அப்படின்னு சொல்லக்கூடாது. We should not be classing them as ungrateful enemies. I've been doing good to you all this time, and see what you've done, been ungrateful to me, my enemy. பிரியமானவர்களே, ஜீசஸ் லூக் 6:36 இப்படி நான் வாசிக்கிறோம், we need not turn, நன்றி கெட்ட துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். Praise the Lord. We see in Luke 6:36 that our Jesus, he continued to do good even to those ungrateful enemies. பிரியமானவர்களே, ஒரு காலம் நம்மளுடைய வாழ்க்கையில பிறர் செய்த தீமைக்கு தக்கதாக ஒரு தீமையோ அது நாம் காரியத்துக்கு நாம் பிரவேசிக்காமல் இருப்போமாக. May we never return evil for people who have done evil to us. ஓகே, நாம் இரண்டாவது சத்தியத்துக்கு நான் செல்ல விரும்புகிறேன். I want to proceed to the second truth. நாம் அதை வாசிப்போம். Proverbs chapter 24 verse 17. Proverbs chapter 24 and verse 17. இது நீ லெவல் அல்லது லாயின் லெவல் அப்படின்னு சொல்லுகிறது போல. So we can say that this is knee level or the loin level. Verse 24, verse 17. Do not rejoice when your enemy falls, and do not let your heart be glad when he stumbles. பிரியமானவர்களே, நாம் 30% பாஸ் பண்ணிருக்கலாம், ஆங்கிள் லெவல்ல பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம். Beloved, we may have passed the 30% stage, which is the ankle level. ஆனால் இதில் நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக அவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய இருதயத்தை ஸ்கேன் பண்ண வேண்டிய ஒரு verse அது. This is a verse where we have to go before the Lord and scan our heart and spirit to say, where am I? ஆண்டவரே, ரகசியமாய் கூட ஒருத்தருடைய வீழ்ச்சியை நான் சந்தோஷப்படக்கூடாது ஆண்டவரே. Lord, even in secret, I should not rejoice hearing of somebody, be glad when someone stumbles, my enemy stumbles. ஓல்ட் கோவெனன்ட்ல வாழ்ந்த சில மனுஷர்கள், தேவ மனுஷர்கள், நியூ கோவெனன்ட் ஸ்பிரிட்டை கொஞ்சம் பரியிருக்கிறவர்கள் இருக்காங்க. People who lived in the old covenant, they have received of the new covenant spirit a little bit. For example, டேவிட்டை குறித்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று வாசிக்கிறோம். We read about David that he was a man after God's own heart. கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆண்டுகள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாவது சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது காடு மலை மேடு என்று சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுக்கு சத்ருவா இருந்தான். For many years David was running away from Saul because Saul was thinking of him as his enemy. ஒரு நாள் ஒரு செய்தி கேள்விப்படுகிறான். One day he hears of a matter. அவன் யுத்தத்தில் அவன் மரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செய்தி வருது. இப்ப he heard the news that he is dead in battle. ஓகே, இப்ப அது அவனுக்கு உண்டான, அவனுடைய இருதயத்துக்கு உண்டான டெஸ்ட் அது. And that was a test for David's heart. ஹபாடா, கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்களா என்ன துரத்தி கொண்டிருந்ததான சத்ரு விழுந்தான், மரித்தான். நாளை தான் I am going to become a king for Israel அப்படின்னு அவன் சொல்லல. He never said, wow, finally my enemy is dead.
Finally, he's dead. And tomorrow I can become king of Israel. அப்படிதான் தாவீது பார்க்க முடியாத. Could you ever see that spirit in David? See, அந்த verse நீங்க பாத்தீங்கன்னா நலமா இருக்கும். 2 சாமுவேல், 2 Samuel chapter 1. It'd be good for us to see that verse in 2 Samuel chapter 1. ஆமா, 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 Samuel chapter 1 verse 17, please. 2 Samuel chapter 1 verse 17. Then David chanted with this lament over Saul and Jonathan his son. அதுல 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் பாடின புலம்பல், song of lamentation அப்படினு வாசிக்கிறோம். Here is a song of lamentation that David sang in verse 18. அந்த அவனுடைய வீழ்ச்சியிலே அவன் பாடின புலம்பலில் 19ஆம் வசனத்தில் சவுலை குறித்து தாவீது என்ன சொல்கிறார்னா, "ஹோ பியூட்டி ஆஃப் இஸ்ரேல்" அப்படினு சொல்றார். In his lamentation we see in verse 19, "You beauty, O Israel." பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். The mighty have fallen. என்ன ஸ்பிரிட். What a spirit. தன்னுடைய இருதயத்துக்குள்ள தன்னுடைய சவுலை குறித்து எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, இஸ்ரவேலின் அலங்காரம் அப்படின்னு சொல்றான். In his heart, the way he saw Saul was, "You were the beauty of Israel." அவனுடைய வீழ்ச்சியில் அவன் களிகூர்ல. He did not rejoice in his death. பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா ஆச்சரியமே கிடையாது. என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னார்னா ஆச்சரியமே கிடையாது. No wonder the Lord gave title to him, saying, "He's a man after my own heart." It's not a surprise at all. Okay, not only David, ஜோபையும் காண்பிக்க விரும்புறேன். Job chapter 31. Not just David, I'll point out to you Job as well. அவனுடைய வாழ்ந்த நாட்களில் கிழக்கத்தி புத்திரரில் அவனை போல ஒரு பூமியினுடைய முகப்பரப்பில் ஒரு உத்தமன் கிடையாது. அவன் ஒருத்தன் தான் உத்தமன். தேவன் சர்டிபிகேட் கொடுத்தார். The Lord gave a certificate about him, saying in the men who lived in the east, not one man was righteous as Job. Job 31 verse 29. We see the certificate in Job 31 and verse 29. என் பகைஞனுடைய ஆபத்தில் நான் மகிழ்ந்து, you please read. Have I rejoiced at the extinction of my enemy, or exulted when evil befell him? 30. Verse 30, "No, I have not allowed my mouth to sin by asking for his life in a curse." ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை விரும்புகிறவன் தன் நாவை கபடத்துக்கு விலக்கிக் கொள்ளுன்னு சொல்லிட்டு பீட்டர் தன்னுடைய லெட்டரில் எழுதுவார். Peter says that those who love life will keep their mouth from evil. தோ இங்க யோபு வாசிக்கிறோம். We read about Job here. அவனுடைய தொழில் ரீதியில் அவனுக்கு எவ்வளவோ பகைஞர்கள் இருக்கலாம், எனிமீஸ் இருக்கலாம். For his business, for Job, he would have had many an enemy. அவனுடைய சொந்த பந்தத்துல இருந்திருக்கலாம். Amongst his relatives. அவன் மேல எவ்வளவோ பொறாமைப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். People who were much jealous of him. ஆனால் அப்படி பகைஞர்கள், என் பகைஞனுடைய ஆபத்தில் அவனுக்கு பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட பொழுது, எனக்கு விரோதமா நீ காரியங்களை செஞ்சல்ல, தேவன் உன்னை உழ பண்ணிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யல அப்படின்னா யோபு கலிகூர்ல. He didn't rejoice when his enemy fell by saying, "Wow, for the things that you have done unto me, God has done the right thing for you. He has defeated you now." பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அழுக்கு, இப்படிப்பட்ட டிஃபைல்மென்ட் நம்மளுடைய ஸ்பிரிட்ல இருக்குமானால் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். If we have this sort of discernment, brothers and sisters, we need to cleanse our hearts in the presence of the Lord. நீ எனக்கு விரோதமா பேசனல்ல, உனக்கு ஏன் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா? சில பேர் இப்படி எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு. There are people like this. You spoke against me, right? No wonder that accident happened to you. That's why it happened. உன் பிள்ளைங்க இப்படி காரியம் நடந்துச்சு தெரியுமா? எதனால தெரியுமா? Do you know why your kids, these things have happened to them? See, that's not my word. For I want to show you words from Exodus chapter 23. These are not my words. I can show you from the Bible. We see that in Exodus chapter 23. I am sorry to say this, even in our midst there are people. Exodus chapter 23 from verse 4. You please 4 and 5. You please read slowly. Exodus chapter 23 verses 4 and 5.
If you meet your enemy's ox or his donkey wandering away, you shall surely return it to him. If you see Oh. the donkey of one who hates you lying helpless under its load, you shall refrain from leaving it to him. You shall Oh surely God. release it with him. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆண்டவர் கழுதைக்கும் மாட்டுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். See what God says regarding an ox or a donkey in the Old Testament. மாடு வழி தப்பி போனால், ஒரு கழுதை வழி தப்பி போனால், அல்லது விழுந்து கிடக்க கண்டால், நீ அவனிடத்துல கொண்டு போய் விடணும், அவனுக்கு நன்மை செய்யணும், அவனுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்றாரு. The Lord says, if your enemy's ox or donkey is sort of wandering away, take it and return it to him. Do that good to him by returning his animal to him. ஓகே, இன்றைய காலகட்டத்தில் இந்த வசனத்தை நாம் எப்படி கொடுத்துக்கொள்வோம்? நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களுடைய மகனோ அல்லது மகளோ, யாராவது லவ் அஃபேர், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன், போர்னோ அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி வழி தப்பி போகல, வாரே வா அப்படின்னு சொல்லுவோம். Are you a Christian? Shame. Shame to our Christianity. The comparison of this verse in the modern day is like this. If you were to see your enemy's son or daughter being wandering away, maybe they're in a love affair or fallen into some sin or watching pornography, if you were to rejoice saying, wow, how good it is that his son is wandered off like that, shame on us as Christians if we think like that. பிரியமானவர்களே, தேவன் பார்க்கிறார். Beloved, the Lord is watching. நாம் கணவன் மனைவி உட்கார்ந்து அடுத்தவருடைய வீழ்ச்சி குறித்து பேசுகிறதை, நம்முடைய டைனிங் டேபிள் டாக், நம்முடைய பெட்ரூம் டாக் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Beloved, the Lord is listening to the conversation at the dining table, in our bedrooms where we are sitting and gossiping about others. ஒபதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. You read about this book in Obadiah. வெரி சின்ன சின்ன அதனுடைய அதிகாரங்கள் கொஞ்சம் அதிகாரங்கள் உள்ளதான புஸ்தகம் அது. நெக்ஸ்ட் டு ஆமோஸ் previous book to Jonah. It's the book after Amos, just before Jonah. It's a small book here. Only 21 வசனங்கள் தான் அதுல இருக்கு. அதுல just 21 verses in this whole book. இந்த ஒபதியா ப்ராஃபிட், இந்த லிட்டில் ப்ராஃபிட்னுடைய புக்கை எவ்வளவு பேர் வாசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. We don't know how many of us would have read what we call this minor prophet of Obadiah. How many of us have actually read these verses? 21 வசனங்கள் தான் இருக்கு அதுல. Just 21 verses. அந்த 21 வசனங்கள்ல இந்த சாப்டர்ல ஒரே ஒரு ட்ரூத் தான், மெயினான ட்ரூத்தே இருக்கு. In all these verses there's just one main truth. அடுத்தவனுடைய வீழ்ச்சியில, உன் சகோதரனுடைய வீழ்ச்சியில கலிகூராத, அவ்வளவுதான். The whole theme of this book is do not rejoice when your enemy falls. ஓகே, நேரம் கிடைக்கும் பொழுது முழுசா அந்த புத்தகத்தை நம்ம வாசிப்போம். When you get some time, please go through this whole chapter. வேற ஒண்ணும் இல்ல, அதுல ரெண்டே பேர் தான், ஒன்று ஏசா, ஒன்னு யாக்கோபு, அவ்வளவுதான். We read about two people, Esau and Jacob. That's it. ஏசா ஏதோம் மாம்சமானவன், யாக்கோபு ஆவிக்குரியவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Esau was a worldly man and Jacob was a man beloved of the Lord chosen. ரெண்டு பேருமே ஈசாக்குனுடைய புத்திரர்கள். Both of them are children of Esau. ஆனால் இந்த ஏசாவுனுடைய ஸ்பிரிட் எப்படிப்பட்ட ஸ்பிரிட் அப்படின்னா 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். We read about Esau's spirit from verse 10. Please read. Because of violence to your brother, you will be covered with shame and you will be cut off forever. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 12, do not gloat over your brother's day, the day of his misfortune, and do not rejoice over the sons of Judah in the day of their destruction. Yes, do not boast in the day of their distress. Okay, verse 14 also. Verse 14, do not stand at the fork of the road to cut down their fugitives, and do not imprison their survivors in the day of their distress. இக்கட்டு நாளில் அவர்கள் உதவி செஞ்சிருந்திருக்கணும் அவனுக்கு. In the day of trouble, they should have done some help for him. இப்ப 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். Verse 15, as you've done, the Lord will do to you. உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். The reward for what you've done will return on your head. பிரியமானவர்களே, நாம் பயப்படுவோம்.
Beloved, let's have some fear. நம்மளுடைய திருச்சபையிலே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் ஒரே ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு கீழாக வருகிற ஒரு வாழ்க்கையில நான் ஒருவனுடைய வீழ்ச்சியை பார்த்து இடரும் பொழுது நான் ஒரு காலம் நம்மளுடைய இருதயம் சந்தோஷமா இருக்க வேண்டாம். Beloved, in our own church, those people who have been bought by the same sprinkling of the blood, let us not rejoice by the falling of one of our brothers or sisters. ஓகே, நமக்கு ஜீசஸ் தான் நமக்கு ரோல் மாடல். Jesus is our role model and example. ஓகே, ஜீசஸ் ஜெருசலேமுக்கு வந்தார். Jesus came to Jerusalem. ஓகே, அநேக முறை ஜீசஸ் வந்திருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய லாஸ்ட் டைம் ஜெருசலேம் வரும்பொழுது அந்த ஜெருசலேம் பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். He would have passed by Jerusalem many times, but when he came for the last time, he wept. ஓ ஜெருசலேமே, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியலையே. Oh Jerusalem, you did not seek things for peace. உன்னை ஒரு கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல காக்கிறதுக்கு நான் வந்தனே, நீ சமாதானத்தை நீ அறியலையே நீனு. Oh Jerusalem, I came as a hen to gather its chicks under its wings, but you never sought to be at peace. அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்துட்டார் அப்படின்னா, தீர்க்க தரிசனமாய் விஷன்ல எதிரிகள் சூழ வந்து ஜெருசலேம் பட்டணத்தை அப்படியே அலங்களை எல்லாம் இடித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் போகிறதான ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதார். The reason why Jesus wept was he saw a vision where the enemy surrounded Jerusalem, destroyed the walls so that even not one brick was on top of another. He saw that and he wept for Jerusalem. இயேசு என்ன செய்யல அப்படின்னா, என்ன ரிசீவ் பண்ணல, விழுவணும், மிதிக்கப்படணும், உன்னை வந்து நாசமாக்கணும், நீ நாசமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்னு வா பொளக்கல அவரு. Jesus didn't rejoice in his heart or even show out that he was happy that because you didn't receive me, see the destruction that's come to you. Good for you that this destruction has come for you. பிரியமானவர்களே, Beloved, ஈவன் தேவனுடைய இருதயம் கூட எப்படி இருக்கிறது என்றால், do you know how the heart of Jesus is? The Lord's heart. எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தீரு ராஜாவை குறித்து உண்டான புலம்பல் அப்படின்னு வாசிக்கிறோம். We read in Ezekiel, it's regarding the lamentations of the king. டயர் தீரு ராஜாவுடைய புலம்பல். அதுல நாம் அந்த வார்த்தையை பார்ப்போம். எசேக்கியேல் chapter 16. Ezekiel chapter 16. Sorry, 28. Chapter 20. Ezekiel chapter 28. 28 verse 12. Chapter 28 and verse 12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி. Son of man, take up a lamentation over the king of Tyre and say to him, thus says the Lord God. தொடர்ந்து நாம் யாரை குறித்து வாசிக்கிறோம் என்றால் லூசிஃபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read here regarding Lucifer. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, விழுந்தான் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷப்படல, புலம்பினார். God's heart was not rejoicing when he fell, but the Lord lamented. அவனை குறித்து புலம்பினார். The Lord lamented over him. ஜீசஸ் ஜெருசலேம் பார்த்து புலம்பினார். Jesus lamented and cried over Jerusalem. தாவீது சவுலை குறித்து புலம்பினார். David cried when Saul fell. பிரியமானவர்களே, நம்முடையவர்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது அது ரிஜாய்ஸ் பண்ற ஸ்பிரிட் கிடையாது, லாமெண்டேஷன், groaning, mourning spirit. Beloved, when our brother or sister falls, it's not the time for rejoicing. It's the time where we sit down and weep before the Lord, groan before the Lord and lament. அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் தாறுமாறா போகும்போது அதற்காக புலம்புறதான ஒரு ஆவி. When their children are going wayward, it's a spirit at that time which says before the Lord and groans before the Lord. பிரியமானவர்களே, இது loin level. Beloved, this is the loin level of water. 60%, 30-60% இது. It's at the level of a 60%. Okay, one more truth. மேல என்ன higher level, swimming level போற truth இருக்கு. So here is the truth where the level is the swimming level. Okay, நாம் Proverbs chapter 25 verse 21 க்கு திரும்புவோம். We can go back to Proverbs chapter 25 verse 21. Verse 21. You please read. 21, 22. Proverbs 25 verse 21. If your enemy is hungry, give him food to eat. If he is thirsty, give him water to drink. For you will heap burning coals on his head, and the Lord will reward you.
நான் ஆரம்ப நாட்களில் இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப காலமாய் எனக்கு இந்த வசனம் புரியாத ஒரு வசனம். அந்த வசனம் 22வது வசனம். In my early days of my Christian walk, when I used to read this verse 21, I didn't get much light on it. I couldn't understand. இது வாசிக்கும் பொழுது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி இருக்கும். அது It was a paradox reading this verse. சத்ருவுக்கு பசியா இருந்தா சாப்பாடு கொடு, தாகமா இருந்தா தண்ணி கொடுன்னு சொல்லுது. ஆனா அடுத்த வருஷத்துல என்ன போடுதுன்னா, அவன் தலையின் மேல் போடு, அக்கினிய போடு அப்படின்னு இருக்கு. அக்கினி தலையில போடு குவி அப்படின்னு இருக்கு. To start with, it says, when my enemy is hungry, give him food to eat. If he's thirsty, give him water to drink. And then it follows by saying, heap burning coals on his head. Just heap it, burning coals. இது அப்படியே இது ஒரு கான்ட்ரி மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு பாரடாக்ஸ் மாதிரி இருக்கும். அது எனக்கு புரியவே புரியாது அந்த இடம். I used to think it's so contradictory, these two verses, and I can't understand it. நான் எப்படி நான் ஃபிளஷ்ல இருந்ததுனால, நம்மளுடைய திங்கிங் தாட் எல்லாமே ஃபிளஷ்ல இருக்கிறது அப்படின்னா, நான் எப்படி நினைச்சிட்டேன், ஓ சத்ருவுக்கு சாப்பாடு கொடுத்தா அவன் தலையில அக்கினி உழுவுட்டுண்டா, அவன் அழுவுண்டா, அவன் அழுவணும், சாவணும், அப்படி ஸ்பிரிட் அது. Because thinking according to my flesh, the way I interpreted was, okay, my enemy is hungry, thirsty, give him food and drink. Once I give that, then I just heap and destroy him, heap coals and destroy him. Let him be destroyed. என்ன ஃபூலிஷான யோசனைமா ஃபிளஷ்ல யோசிச்சிருந்திருக்கேன் நான். What a foolish thought that I've thought in my flesh about it this way. நாம் ஜீசஸ் இந்த வசனத்துல ஜீசஸ் வச்சு பார்த்தாதான் நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. Only if I put Jesus in this verse and compare it with him can I get some light and revelation on it. இந்த வசனங்களில் நான் இயேசுவை பார்த்தேன். I saw Jesus in this verse. ஓகே, சத்ருவாகிய யூதாஸ் அவன் பசியாய் இருக்கும் பொழுது, my enemy Judas, when அவன் தாகமாய் இருக்கும் பொழுது, when he's Judas, my enemy, he's hungry or thirsty, and அவனுக்கு அவர் புசிக்க அவனுக்கு ஆகாரம் கொடுத்தார், குடிக்க தண்ணீர் கொடுத்தார். Jesus gave Judas some food to eat and some water to drink. ஓகே, 3 வருஷ ஜீவிதத்துல எப்ப அவன் துரோகியாய் மாறினாங்கிறது நமக்கு கரெக்டா தெரியல. 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல இப்படி மாறிட்டான். We don't know when exactly Judas turned to become an enemy for Jesus. He was there with him for 3 years, so we don't know exactly when that happened. ஓகே, அநேக சூழ்நிலைகள்ல இவர்கள் எல்லாருமே என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னா, பசியா இருந்திருப்பாங்க, சாப்பிடாம இருந்திருப்பாங்க. அப்ப இவருக்கு எவ்வளவு டெம்டேஷன் ஆயிருக்கும். நன்றி கெட்ட துரோகி, என்னைக்கு இருந்தாலும் என்ன நீ காட்டி கொடுக்க போற, இப்ப நீ பசியா இருக்கிறதுக்கு உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் இப்ப அப்படின்னு ஜீசஸ் எவ்வளவு டெம்ப்ட் ஆயிருப்பார் 2 வருஷத்துல. So in a couple of years there would be many times when the disciples would have been hungry and Jesus could have thought, you're going to betray me one day. I'll let you go hungry, I'll let you go thirsty because of what you're going to do to me. அதனுடைய லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் அந்த ராபோஜனம். The final expression of that is the last supper. அந்த லாஸ்ட் சப்பர்ல இந்த துரோகியை மட்டும் உள்ளார விடாதீங்க, கதவை சாத்திருங்க அப்படின்னு ஒரு கதவை அடைக்கல அவரு. Even at that final opportunity, Jesus didn't give orders to say, close the door to him, let him not come in, let him not enter. 11 பேர் தான் உள்ளார வரணும். Only 11. I just want the 11 disciples in. யாருக்குமே எதுவுமே தெரியாது, எல்லாருமே உள்ளார வந்துட்டாங்க. No one knew a thing. All 12 disciples they entered in. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு முன்னாலே, அவனுக்கு பானம் கொடுக்கிறதுக்கு முன்னாலே, அவன் காலில் தண்ணி ஊத்தி அவனை காலை கழுவி சாப்பாடு கொடுத்து பானம் கொடுத்து அவன் தலையில அன்பின் அக்கினி தலையில குவித்தவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ, he washed Judas's feet. Then he gave him food to eat. Then he gave him a drink to drink. And by that, what Jesus did was he heaped live coals of love on Judas's head. அந்த அன்பின் அக்கினி தலையில குவிச்சு, ஜூடாஸ், இதுக்கு மேல நான் உன்னை எப்படி நேசிக்கிறேங்கிறத எனக்கு காண்பிக்க முடியல, தெரியல அப்படின்னார். Jesus cried out saying, Judas, I'm going to heap live coals of love on your head. And I don't know how much more I can express my love to you. வேண்டாம், மனம் திரும்பிடு. Don't do this, repent. மனம் திரும்பிடு. Repent. Praise the Lord. Praise the Lord. ஆனால் அவன் போயிட்டான். But still he went away.
அவன் தலையில அன்பின் அக்கினியை போட்டவர் ஆண்டவராகிய இயேசு. Jesus Christ had heaped live coals of love on Judas's head. பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி. Beloved, Jesus is our only example. தீமையை நாம் நன்மையினால் நாம் வெல்லணும். We have to win by love. இந்த இடத்துல ஆகாரம் தண்ணீர் தான் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு சத்துருக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவாய் நாம் நன்மை செய்து அவன் தலையில அக்கினியை குவிக்கிறது. Not just food and water, but in whatever way we can heap live coals of love on our enemies, we should desire to do that. For example, பிதாவாகிய தேவனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். For example, I'd point out to you God the Father to you. அன்பிலே அன்பு ஒருபோதும் மற்றவருடைய தீங்கை ரெக்கார்ட் பண்ணி வைக்காது. The Lord said, love does not record evil. 1 கொரிந்தியர் 13:5 இந்த வெர்ஸ் அப்படி நான் வாசிக்கிறோம். Love never keep records of others wrongs அப்படினு வாசிக்கிறோம் நாம். In 1 Corinthians chapter 13, that love never keeps record of others is wrong. பிரியமானவர்களே, யாராவது டைரி வச்சிருக்கீங்களா அது மாதிரி? Beloved, any of you are keeping a diary? இன்லாவை குறித்து டைரி வச்சிருக்கீங்களா? A diary about your in-laws? உங்களுடைய கணவரை குறித்து டைரியில எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? Have you noted things meticulously in your diary about your husband? உங்களுடைய வைஃபை குறித்து kept a good record of your wife? உங்களுடைய பேரண்ட்ஸை குறித்து record of your parents? இதெல்லாம் நீங்க some evil அத குறித்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற டைரியில மறந்துற கூடாதான், அதனால டைரியில எழுதி வச்சுக்கறாங்களாம். Just so that I don't forget, all recorded in my diary. பிரியமானவர்களே, அன்பு ஒரு கால டைரி வைக்காது. Beloved, love never keeps a record in a diary. நம்ம பிதா அப்படி நம்மள டீல் பண்ணல. Because our heavenly Father hasn't dealt with us that way. For example, ஜோபனுடைய வைஃப் இப்படி பேசிட்டாங்க. For example, Job's wife spoke like this to him. தன் புருஷன்ட்ட வந்து என்ன சொல்ல, பேசாம கமிட் சூசைட் சொல்லிட்டு போலாம். She could have very well said to her husband, just go commit suicide. ஆனா அவங்களுக்கு உள்ளார அந்த ஆதங்க தாங்க முடியல. சும்மா எல்லாம் சூசைட் பண்ண கூடாது, சும்மா சூசைட் பண்ண, தேவனை சபிச்சிட்டு நீ சூசைட் பண்ணணும்னு சொன்னாங்க. But what was going in her heart was this. She said, don't just go commit suicide and die. First of all, curse God and then die. Okay, அவர் கண்டித்தார்னு வச்சிங்களேன். யோபு கண்டித்தார், மனைவியை கண்டித்தார். For example, Job would have rebuked her and corrected her. Okay, இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? Had God not listened to that word or not? கர்த்தர் கேட்டார். The Lord definitely heard it. அவள் மேல் தன் மனைவியின் மேல் பாவம் சுமந்து விடாதபடிக்கு அந்த பாவத்தை யோபு புருஷனா இருந்து கண்டித்தான். So that that offense would not come upon her, that sin, Job corrected her, rebuked her and corrected her of her sin. Okay, அது நிமித்தமாய் அவர் மனம் திரும்பி இருக்கலாம் கூட. Maybe she even heeded to that word and repented. Okay, இப்ப தேவன் அந்த வார்த்தையை கேட்டார். But then God heard that word. ஏம்மா 10 பிள்ளையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு நெய்யில கை கால் கழுவுறப்பெல்லாம் சந்தோஷமா இருந்த. So the Lord gave you 10 children and then your hands were nicely buttered and pacified. All that time you were quite happy. உன்னுடைய புருஷன் அவ்வளோ பெரிய சீமான எஸ்டேட்டுக்கு அதிபதியா இருக்கிறாரு, எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க. So you were all happy when your husband was such a wealthy man and ruler over many things. ஓகே, இப்ப நான் வந்து உன்னுடைய பிள்ளைகளை எடுத்துட்டேன், உனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னோடனே நீ சபிக்க சொல்றல்ல, உனக்கு நான் என்ன செய்ய போறேன் பாரு நான். So the minute I took your children away, you want him to curse? Well, now this is what I'm going to do to you. ஓகே, அடுத்து உனக்கு பிள்ளைங்க பிறக்கும். After this you will receive children. முதல் பிள்ளை குருடு. First child will be blind. அப்புறம் ஊமை. Second one would be dumb. அப்புறம் இந்த மூக்கு இந்த இடத்துல மூக்கு கிழிஞ்சிருக்குமே இப்படி ஒரு குழந்தை. Then another child with a cleft nose. இன்னொன்னு நாலாவது பிள்ளை வந்து மென்டல் ரிட்டார்ட், எம்ஆர் சைல்டு. A fourth child would be mentally retarded. ஒன்னு நொண்டி. One will be lame. அப்படி பிள்ளைகளை கொடுத்து என்ன சபிக்க சொன்னல, சாவு உனக்கு பிள்ளைங்களை எல்லாம் நொண்டி குருடு எம்ஆரா கொடுத்து உன்னை பழிக்கு பழி வாங்குற பார் அப்படின்னு தேவன் செய்தாரா? Because you asked your husband to curse me, this is what I'll do to you. I'll give you a lame child, a deaf child, a dumb child, a blind child. Is that how God wanted to curse her? What a good God! What a good God! Not at all. What a good God we have.
நாம் வாசிக்கிறோம் பின்னால தேசத்தில் யோபுனுடைய குமார்த்திகளை போல அழகுள்ள பிள்ளைகளே இல்லையா. The way the Lord rewarded was, in that land no other children were as beautiful as the daughters of Job. அப்படியே அழகழகான பிள்ளையை பெத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க. More and more beautiful children, more and more. என்ன செஞ்சிருந்திருப்பா அப்படின்னா அந்த பிள்ளையை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அழுதுருப்பா. யோபு வைஃப் அழுதுருப்பா. She would have seen these children and she would have cried. ஆண்டவரே உன்னை தூஷிக்க சொன்னனே, இப்படி பிள்ளைகளை அழகழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே. Lord, I asked to curse you, but see how beautiful children you've given me. யோபுவின் மனைவியின் தலையில் அன்பின் அக்கினி தழல குவித்தவர் பிதா. God the Father, he heaped live coals of love on Job's wife. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். Beloved, this is the life that God has kept for us. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு அவ்வளவாய் தீமை செய்தார்கள். Joseph's brothers did him much harm. என்ன பெஸ்ட் செஞ்சார் அப்படின்னா, What God did best was, அவங்க கடைசி வாழ்நாள் முழுவதும் பயந்துகிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. till the last days they were afraid and they were crying. ஏதாவது நம்ம சகோதரன் இவ்வளவு பெரிய பவர்ல இருந்து நமக்கு ஏதாவது தீமை செஞ்சுருவானோன்னு பயந்தாங்க. My brother now is in this high position, will he somehow do some harm to me? அவனும் ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய ஆவியை பெற்ற மனுஷன். Even Joseph was a man who had received the new covenant spirit. கோசேன் என்ற ஒரு நிலப்பகுதியை கொடுத்து அங்க ஜனங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தான். He gave them the best land of Goshen for them. பிரியமானவர்களே, தீமையை நன்மையினால் வென்றவர்கள். These are people who overcame evil with good. அன்பின் அக்கினி தழலை குவித்தவர்கள். These are the ones who heaped live coals of love on their enemies. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு புதிய உடன்படிக்கையில் வைத்து வைத்திருக்கிறார். Beloved, this is the promise in the new covenant, this life. அது நீச்சாளத்துக்கு போகிறதான ஒரு வாழ்க்கை. A life where we can swim. தீமையை நன்மையினால் வெல்லுகிற ஒரு வாழ்க்கை. A life where we can overcome evil with good. நமக்கு அவங்க தீதான் பேசட்டும், Let them say anything evil against us. துரோகம் செய்யட்டும், Let them do some injustice to us. நாம் அவர்களுக்கு நன்மையே செய்றோம். We only will return good to them. பிரியமானவர்களே, கடைசியா ஒரே வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Beloved brothers and sisters, one verse as we close. James chapter 1 verse 1:17 verse. James chapter 1 verse 17. James chapter 1 and verse 17. Every good thing given and every perfect gift is from above, coming down from the Father of lights, with whom there is no variation or shifting shadow. There's no variation in his shadow அப்படினு இருக்கு. There's no variation or a shifting shadow. இப்ப காலையில நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ஷேடோ காலையில் 9 o'clock நம்மளுடைய ஷேடோ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். 12 o'clock நம்மளுடைய ஷேடோ சைஸ் குறையும். அப்புறம் தென் அகைன் 3 o'clock ஷேடோ இந்த பக்கம் அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் ஈவினிங் ஒரு 5-6க்கு அந்த வேரியேஷன் நம்மளுடைய நிழல்ல எப்பொழுதும் ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய வேரியேஷன் We all well know how a shadow varies through the day. In the morning 9 o'clock, how it progresses. By noon it's sort of small, and then as the day goes by the shadow keeps extending. That's how a shadow is. We all know that. ஆனால் இந்த வசனத்துல தேவனுடைய சாயலை குறித்து நாம் வாசிக்கிறோம். But here we see the nature of God. அவருடைய நிழல்ல என்ன இல்லையா, யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். We read here that in the Father's shadow there is no variation or there's no shifting. That means God is love. அப்படினா லவ் தான் அது. அதுல வந்து ஏத்த இறக்கலாம் கிடையாது அது. Which means when it says that God is love, it means that God is love. There's no change to it, no shifting to it. அதுல அவர் தன்னுடைய ஏன்னா அவருடைய முகம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அவருடைய டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் தான். Because his face is kept in one direction. That's it. It just faces. தேவன் அன்பா இருக்காருன்னா அன்பு அந்த டைரக்ஷன்ல வேற எந்த டைரக்ஷன்லயும் கிடையாது அது. If the verse says that God is love just in that one direction he sees, and that's it. No change to it. பிரியமானவர்களே, இந்த சாயலுக்கு நாம் மாறணும். Beloved, we have to come to this nature.
ஆண்டவரே, என்னுடைய அன்பில் என்னுடைய இரக்கத்தில் வேரியேஷன் இருக்கக்கூடாது ஆண்டவரே. Lord, in my love, in my mercy, there should not be any variation, Lord. என்னுடைய அன்பில் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது ஆண்டவரே. In the love that I show, Lord, there should be no partiality. No variation, no partiality. No variation, no partiality. அந்த சாயலுக்கு ஒப்பா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord, give us that nature. அந்த சத்துருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை, தீமைக்கு தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை, நமக்கு தீங்கு செய்தவர்கள் குறித்து அவருடைய வீழ்ச்சியில சந்தோஷப்படாத வாழ்க்கை, அதையும் தாண்டி நாம் அவர்களுக்கு நன்மையினால் அன்பின் அக்கினி தாளிலே குவிக்கிற வாழ்க்கை புதிய உடன்படிக்கையில் தேவன் வைத்திருக்கிறார். This is the life that God has for us, where we don't return evil for good, a life where we don't rejoice when our enemy falls, and we in return we heap live coals of love on our enemy. That's the life that God has in store for us. Amen. Amen. Thank you, brother, for your translation. Wonderful. You did wonderfully. Praise the Lord. Thank you. No problem. Praise the Lord. Thank you. Brother, will you pray, brother? Yeah, we'll pray. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். Heavenly Father, we praise you, Lord. உம்மிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் ஆண்டவரே, மாறுதலும் வேற்றுமை நிழலும் உம்மிடத்தில் இல்லை ஆண்டவரே. Lord, there is no variation, there is no shifting shadow with you, Lord. ஆண்டவரே, நீர் அன்பாகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. Lord, you are always full of love. ஆண்டவரே, சத்ருனுடைய தலையின் மேல் அன்பின் அக்கினி தழலே குவித்த அவருடைய கடினத்தனத்தை எல்லாம் உருக்குகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, you've melted the hardness of our enemies by you heaped love, live coals of love on our enemies, Lord. ஆண்டவரே, இந்த ஜீவிதத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. Lord, give us this life. பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகிங்க. Please anoint us, Lord, with the Holy Spirit. ஆண்டவரே, எங்களுடைய ஆங்கிள் லெவல்ல நாங்க திருப்தியா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. Lord, we don't want to be satisfied at an ankle level. ஆண்டவரே, நாங்கள் கோபப்படல, நாங்கள் எக்ஸ்டர்னல் ரைச்சியஸ்லயே நாங்கள் திருப்தியா இருந்துட வேண்டாம் ஆண்டவரே. Lord, we don't want to be happy with our external righteousness, that we're not getting angry anymore. ஆண்டவரே, நாங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிற லெவலுக்கு நாங்கள் செல்லட்டோம் ஆண்டவரே. Lord, help. We want to go towards a level where our Heavenly Father is, as He is perfect in love. எங்கள் சத்துருவை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. Give us grace, Lord, so that we can love our enemies. எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to do good to those who do evil to us, Lord. ஆம் பிதாவே, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. A life where we can pray for people who trouble us, who speak evil of us. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray this in your name, Jesus. ஆமென். Amen.